பொதுவாகவே பழனி திருப்பதி மாதிரியான கோயில்கள்ல அன்னதானம் போடுறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான கோயில்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்ட் வரும், நம்மள மாதிரியான பொதுமக்கள் கிட்ட இருந்து ஃபண்ட் வரும். சும்மா பேப்பர் பிளேட்லயும் பாக்குமர தட்டிலையும் கொடுக்கறதுக்கு பேர் அன்னதானம் கிடையாதுங்க. தழவாழை இலையை விரிச்சு போட்டு வடை பாயச சாப்பாட்டோட மக்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அன்னதானம். ஒரு சாதாரண கோயில்ல இந்த மாதிரியான செயல்கள் செய்யறது மிகப்பெரிய விஷயம் தான். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு கோவில்ல நடக்கக்கூடிய ஆடி மாத 10 நாள் தீமிதி உற்சவத்துக்குமே காலையில மதியம் நைட்டுன்னு கிட்டத்தட்ட 650 பேர்ல இருந்து 700 பேருக்கு மேல சாப்பிடுற மாதிரியான வகை வகையான உணவுகளை பொதுமக்களுக்காக பரிமாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு நம்ம சிதம்பரத்துல எவ்வளவோ கோயில்கள் இருந்தாலும் இந்த வருஷம் அன்னதானத்தை 650-700 பொதுமக்கள் சாப்பிடுற மாதிரி செய்த சிதம்பரம் மாணிக்காரன் தெரு ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்துடைய அன்னதானத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மாங்காய் பல்பு, இந்த தேங்காய் பல்பு, இந்த நீர்வீழ்ச்சும் யானை, குதிரை, எருமை, பூசணிக்காய் லைட்டு, புடலங்காய் பல்பு, பலாப்பழ சீரியல், இந்த மாதிரி திருவிழாவுக்காக மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய காசை வேஸ்ட் பண்ணாம செய்யறதுதான் செய்யறோம். 4 பேரோட வயிற்று பசியை போக்குற மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 650-700 பேர் சாப்பிடுற மாதிரி அன்னதானம் போட்ட சிதம்பரம் முத்துமாரியம்மன் கோயில் குழுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கலாம்.